ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரீசெண்டாக நாகர்கோயிலில் இருக்கிற எங்கள் ஃபேமிலி டாக்டரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே மண்டபத்துலேருந்து உள்ளே போன உடனே நிறைய தட்டுலலாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். சில தட்டுலலாம் கொஞ்சம் எம்டியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியல. நாங்கள் அதுக்கப்புறம் நேராக உள்ளே போனோம். உள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளைலாம் பார்த்துட்டு கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோம். ஆர்கெஸ்ட்ராலாம் ரொம்ப அழகாக மியூசிக்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் மென்மையாக ரொம்ப அமைதியாக அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே உடனே நாங்கள் சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல போனால் நல்ல கூட்டமாக இருந்தது. கூட்டத்துலேயும் சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி பார்த்தா இவ்வளோ மாதிரி கூட்டமாக இருக்குதே என்னடா அப்படின்ட்டு பார்த்தா அங்கே முன்னாடி இருந்த சேர் அவ்வளோவுமே ரொம்ப எம்டியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சுன்னு எல்லாருமே வந்துட்டாங்க. அதில் நாங்களும் ஒன்று. நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியல. முதல்ல அழகாக தலைவாழை இலையில் நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அது பேர் தெரியல. வேறு கோலா உருண்டை, அதுக்கப்புறம் அல்வா, அப்புறம் வெண்டைக்காய் போட்டு ஒரு ஃப்ரை, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பரோட்டா மாதிரி, இது எனக்கு பேர் சரியாக தெரியல, மினி பரோட்டா. அதுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நான் முட்டைகோஸ்ன்னு நினச்சேன். ஆனால் முட்டைகோஸு அதுக்கப்புறம் வந்தது. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு டேஸ்ட்டு தெரியல. அப்புறம் சட்னி, வேறு ஊறுகாய், 2 ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அந்த நார்த்தங்காய் ஒன்று, அப்புறம் இது மாங்காய் ஒன்று, அப்புறம் வந்து புலாவ். இது வந்து காளான் புலாவ் வச்சுருந்தாங்க. நான் ரைஸ் தரல போல இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் வந்து இது பேபிகார்ன். நான் முதல்ல நினச்சேன் இது காலிஃப்ளவராக இருக்குமோ அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா பேபிகார்ன் ஃப்ரை, அப்புறம் அவியல் கூட்டு, அதுக்கப்புறம் இது பாருங்கள் முட்டைகோஸு கூட்டு, அதுக்கப்புறம் அல்வாலாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. ஆனால் வயிறில் தான் இடம் இல்லை. அதுக்கப்புறமேட்டு அப்பளமும் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாதம், அதில் வந்து பருப்பு, ரசம், மோர் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப சாப்பிட முடியல. நான் கொஞ்சமாக சாம்பார் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 பாயாசம் போட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக வெளியே வந்தோம். இங்கே பேடா வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒன்று வாங்கி வாயில் போட்டுட்டு ஜாலியாக வெளியே வந்தோம். தாம்பூல பை கொடுத்துருந்தாங்க. அந்த பையையும் வாங்கிட்டு வந்தோம். அதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? அந்த தாம்பூல பையில் வீட்டில் வந்த உடனே நாங்கள் முதல் வேலை எடுத்து வெளியே தான் திறந்து பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 வெத்தலை, ஒரு பாக்கு, அதுக்கப்புறம் தமிழர் பரம்பரைன்னு அழகாக ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னும் உள்ளே இன்னும் படித்து பார்க்கல. அதுக்கப்புறம் இறை வழிபாடுன்னு திருமண மலர் பற்றி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு பால் பேடா. அவ்வளோதாங்க.